திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய சுயமரியாதை இயக்க வரலாறு நூல் வெளியீட்டு விழா ஆசிரியர் கி வீரமணி வெளியிட ஆராசா பெற்றுக் கொள்கிறார். வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கலைஞர் அரங்கம், அண்ணா அறிவாலயம். இந்த நேரத்தில் இப்படி சிக்கல்கள் வருது, இதை தானா இதை பாருங்கன்னு சொல்றதுக்கு தான் 10 நிமிஷம் அவகாசம் கேட்டு 6 மாச காலமா எனக்கெல்லாம் இந்த கட்சியை விட்டு வெளியே வரதுக்கான எண்ணமே சுத்தமாக கிடையாது. நான் திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டேன். RSS ஆட்கள் உள்ள இருக்கிறாங்க, அந்த ஐடியாவுக்கு அவர் வந்துட்டாரு. ஒருத்தரை நீக்கணும், ஒருத்தரை புறந்தள்ளணும், ஒருத்தரை புறக்கணிக்கணும், ஒருத்தரை அவமானப்படுத்தணும்னா வியூகம் அமைத்து வேலை செய்யறாங்க. திரள் நிதியை வாங்கி தான் இவங்க எல்லாத்தையும் பண்றாங்க. அதுக்காக தான் கட்சி நடத்துறாங்க. இங்க தனிமனித காழ்ப்புணர்ச்சிகள் நிறைய இருக்கு. இல்ல அது எல்லா கட்சியிலயும் இருக்கும், குடும்பத்துக்குள்ளே இருக்கு. நீங்க கட்சியே வளர விடாம பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் கட்சியை ஒரு அங்குலம் கூட வளர விடாம பத்திரமா பாத்துக்கிறாங்க, அவங்கள வளர்த்துக்கிறாங்க. ஒருத்தர் பேசியே இருக்க மாட்டார், ஒருத்தர் பேசுவாரு, அந்த பேசுறதே அதை பதிவு செஞ்சு எடுத்து போய் காட்டுறது இங்கே தான் நடக்கும். இந்த கட்சியில் தான் நிறைய இல்ல பாஜகவில் தான் அப்படி செய்யறாங்கன்னு கேள்விப்படுறோம். திமுகவுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அவங்க நாம் தமிழ் கட்சியை உடைக்க நினைக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கிறவன் திமுக போகணும்னு ஒருபோதும் நினைக்க மாட்டான். அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும் போது அவர் இருப்பார் இத்தனை வருஷமா, அப்புறம் ஒரு பையன் வருவார், ஒரு பையனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். இங்க நிற்கிற போராளிகள் என்ன பண்ணுவான் அவனுக்கெல்லாம் எப்போ? அப்ப இங்கேயும் ஒரு விதமான வாரிசு அரசியல் அப்படி சொல்லலாமா? அதை உண்மை சீமானுடைய தம்பிகள் MLA ஆகணும், MP ஆகணும் அவர் விரும்புறாரா? அது என்ன வெறும் இவ்வளவு யோசிக்கிறீங்க? சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் நாம் தமிழ் கட்சியின் திருவரம்பூர் நாடாளுமன்ற செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான திரு மகேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழ் கட்சியில் பொறுப்பில் இருந்து விலகி இருக்கிறீங்க, விலகிறதா அறிவிச்சிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் சொல்லலாமா? 15 ஆண்டுகள் கட்சியில் நாம் தமிழ் கட்சியில் பயணிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறீங்கன்னா, மேடையில் சமூக நீதி பேசுகிற சீமான் கட்சிக்குள்ளே அதை இல்லாமல் செய்துட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள் மேலே நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. இந்த சமீப காலமாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிறது, நிர்வாகிகள் விலகிறது, திமுகவில் இணைகிறது, இல்லை வேறு கட்சிகளுக்கு போகிறது அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. கட்சிக்குள்ளே அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு வெளியே வராங்க. ஏன் இந்த சூழலில் சொல்கிறாங்க? இவ்வளோ நாள் ஏன் அவங்களாம் சொல்லலை அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நான் தொடக்க காலத்தில் கட்சியில் பயணிக்கிறேன். சமூக நீதி அப்படின்றத விட ஒரு கட்சியில் தொடக்க காலத்தில் ஒரு பொறுப்பாளர் இருக்கார், இதில் ஒரு உறுப்பினர் இருக்கார். அவர் தான் நாளடைவில் பொறுப்பாளராக மாறுறாரு. அவருக்கு ஒரு உத்தரவாதத்தோடு இருந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு. அந்த கட்டமைப்பை உருவாக்கும் போது அதற்கு மேலே இருக்க சில பொறுப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு திட்டமிட்டு அந்த பொறுப்பாளரை நீக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமிடுறாங்க. அப்போ அதை அண்ணன்ட்ட எடுத்துகிட்டு போய் அதை அமுல்படுத்தி அவரை நீக்கிறார். இப்போது அங்கே நின்று வேலை செஞ்ச அந்த கிரவுண்ட் ஒர்க் செஞ்ச அந்த பொறுப்பாளரை அவர் எவ்வளோ இழந்திருப்பார், எவ்வளோ போராடி எத்தனை பேரை கட்டமைச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பார். அந்த கட்டமைப்புலேருந்து உடச்சி வேறு இடத்துல போடுறாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுனா, அவர் மனசு உடைஞ்சி போகிறார். மனசு உடைஞ்சி போகும்போது அங்கே அவங்களுக்கு தேவையான ஒரு சில பேரை நியமிச்சுக்கிறாங்க. அவங்களோட சுய தேவைக்கு யார் பயன்படுவாங்களோ அவங்கள நியமிச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு செயல் நடக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது அண்ணன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே எல்லா பொறுப்புகளும் கலைச்சிடுறாரு. மாநில ஒருங்கிணைப்பாளரும் மண்டல செயலாளர் மட்டும்தான் இருக்குது. மீது எல்லா மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், பகுதி பொறுப்பாளர் எல்லாத்தையும் கலைக்கப்படுது. இப்படி கலைக்கப்பட்டவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விரக்தியில் எல்லாருமே வேலை செய்கிறாங்க. ஒரு விரக்தியில் வேலை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பொறுப்பில் இருந்து நீங்கள் வேலை செய்கிறதுக்கும் பொறுப்பு இல்லாமல் வேலை செய்கிறதுக்கும் ஒரு உழைக்கிறான் கொள்கிறான், ஒரு பொறுப்பு வரணும், கொள்ளணும். ஒரு காவல் நிலையத்துக்கு போகணும், ஒரு தம்பியை ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கினாங்க, ஒரு சூரட்டி ஓட்டினாங்க, ஒரு கொடி ஏற்றினாங்கன்னும் போது அந்த அந்த முகவரியிட்ட அந்த விசிட்டிங் கார்டை கொடுக்கும்போது ஒரு மாவட்ட செயலாளரா, ஒரு தொகுதி செயலாளரா அப்படின்னு அந்த ஆய்வாளர் பார்க்கும்போது, சரிங்க உட்காருங்க, பகுதி செயலாளரா, சரிங்க தம்பி இருங்க. இதுதான் அணுகுமுறை. இதுதான். அப்போ அந்த வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு தானே. அந்த எதிர்பார்ப்பு இப்போ எல்லாமே கலைக்கப்படுதுன்னு போது, இல்லை கட்டமைப்பு குழு கலைக்கப்படுதுன்னா காரணம் சொன்னாங்களா? இது சரியாக கட்டணும், அதனால் இப்போதைக்கு கலைக்கப்படுது.
அது சரியாக கட்டமைச்சு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அது வந்து நம்ம கிளையை கட்டமைச்சிட்டு தான் அப்புறம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தெளிவாக சொல்லிட்டார். அப்போ கிளையை கட்டமைக்கிறதுக்கு தேர்தலுக்குள்ளார நேரம் இல்லை, தேர்தல் வேலைகளை செய்யணும். அப்போ பொறுப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து நான் ஒரு பொறுப்பாளர் இருந்தால் தான் நான் இன்னொரு தம்பியை போய் தம்பி அந்த வேலையை நீ செஞ்சிடலாண்டா அப்படின்னு சொன்னால் அந்த தம்பி செய்வார். இப்போ நான் பொறுப்பில் இல்லாமல் அவனை போய் சொன்னால் நீயும் உறுப்பினர் நானும் உறுப்பினர்னே, நீ செய்யணும், நான் பார்த்துக்கிறேன், என் வேலையை நான் செய்கிறேன்னு. இப்போ ஒரு கமாண்டிங் வந்து மிஸ் ஆகுது, அந்த லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷனே இல்லாமல் போகிறாங்க. அப்போ அந்த தலைமை பண்பை யாருக்குமே கொடுக்கல, அண்ணன் கொடுக்காம இப்படி எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ ஒரு நாடாளுமன்ற செயலாளர், ஒரு மண்டல செயலாளர் வந்து நான் வந்து எல்லா மாவட்ட முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர்கள் எனக்கு கலைச்சதுக்கு அப்புறம் முன்னாள் மாவட்ட பொறுப்பு அவங்கள கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கே கேட்கறதுக்கு ஒரு நெருடல் இருக்கும். பொறுப்பை கலைச்சிட்டாங்க பாவம் தம்பிங்க, நம்ம எப்படா ரொம்ப அதிகாரம் பண்ணுறது. ஒரு பொருளாதாரத்தில் செலவு பண்ணுறோம், ஒரு 10 பேர் போகிறாங்க, ஒரு தேநீர் வாங்கி தராங்க, உணவு வாங்கி தராங்க கொள்றானா கூட நாம் ஏன் செலவு பண்ணோம்? யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே திருப்பி அந்த கட்டமைப்பு, அந்த கிளை கட்டமைப்பு அப்படின்றார் அண்ணன். கிளை கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா முதல்ல அண்ணன் சொன்னது வந்து 50 பூத் கிளைகள் வந்து ஒரு தொகுதின்னாரு. அதுக்கப்புறம் நாளடைவில் 40 பூத்து அப்படின்னாரு, 40 வாக்ககங்கள். அதுவும் இல்லாமல் அண்ணன் என்ன பண்ணுறாரு, 10 இப்போ 8 வாக்ககம் வந்து ஒரு கிளைன்றார். 8 வாக்ககம் வந்து ஒரு கிளைன்றார். ஒரு தோராயமாக ஒரு வட்டத்தை எடுத்தோம்னா ஒரு 30லேருந்து 40 வாக்ககம் இருக்கும். இப்போ அப்படி இருந்தால் ஒரு வட்டத்தில் 40 பூத் இருக்கு அப்படின்னா 40 கிளை இருக்குன்னா வட்ட செயலாளர் போயிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து மாநகராட்சியில் அந்த கொடியேற்றுறதுக்கோ இதுக்கோ அதுக்கோ அனுமதி கேட்க கொண்டு ஆனால் இந்த வட்டத்தோட வட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுதானே முக்கியம், அங்கீகாரம், குறைந்தபட்ச அங்கீகாரம். அது இல்லாமல் போகுது அவனுக்கு. அந்த 8 தொகுதிக்கு வந்து 8 பூத்துக்கு ஒரு தொகுதின்னு போட்டிங்கன்னா அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு யார் வருவான்? அப்போ உங்களுக்கு எத்தனை பேர் தேவைப்படுது? 2000க்கும் மேற்பட்ட உறவுகள் வந்து ஒரு தொகுதிக்கு தேவைப்படுது. 2000 பேரை நீங்கள் எப்படி கட்டமைக்க முடியும்? சாத்தியம் சொல்ல முடியாது, சாத்தியம்தான். அதுக்கு நேரம், வேலைப்பாடுகள், நிறைய பொருளாதார செலவு இதெல்லாம் இருக்கு. எல்லாருக்குமே வந்து இங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் அன்றாட கூலிகளாக இருப்பாங்க, தினமும் வேலைக்கு போனதான் அவங்களுக்கு உணவு, இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்போ வேலையில் பூத் பொறுப்பாளர்ன்றது வந்து எல்லா கட்சியிலும் இருக்காங்கல்ல, எல்லாம் இருக்காங்க. அதில் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு இதில் கூட ஐயா மணியும் யாரோ சொல்லியிருந்தாங்க, எனக்கு சரியாக நினைவில்லை. இந்தியாவிலேயே ஒரு கட்டமைப்பு, வலுவான ஒரு கட்டமைப்பு வச்சிருக்குதுன்னா அது திமுக. அவங்க வந்து எந்த பொறுப்பையும் அவ்வளோ சீக்கிரம் கலைக்க மாட்டாங்க, அதை அப்படியே வச்சிருப்பாங்க. அப்படி எல்லா கட்சியும் வச்சிருக்காங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பலமாக எல்லாருமே முழுசாக எல்லாம் வச்சிருக்காங்க, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்றது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவார்த்த ரீதியாக, கொள்கை ரீதியாக வர ஒரு கட்சி. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை வந்து நம்ம தத்துவார்த்த ரீதியாக மாற்றி எடுத்துகிட்டு வர்றது பெரிய ஒரு கடினமான ஒரு காரியம். இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வந்து சமூக வலைதளங்கள் இருக்குது, கேளிக்கை வெடிகள் இருக்குது, நிறைய இருக்குது. அதுலேருந்து இந்த மது இந்த மாதிரி நிறைய கேளிக்கைகளுக்கான சொல்கிறாங்க பாருங்கள், கேளிக்கைகளுக்கும் பொழுதுபோக்குக்கும் வந்துருச்சுன்னா அதில் நாட்டம் கொடுக்குறவனை வந்து சரியான ஒரு இதுக்கு தயார்படுத்த முடியாது, ஒரு போராளியை உருவாக்க முடியாதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இளைஞர்களை மாற்றி எடுத்துகிட்டு வரதே பெரிய விஷயம். அப்படி எடுத்துகிட்டு வந்து நீ வந்து 8 வாக்ககத்தை எடுத்துகிட்டு நெல்லு தம்பின்னா அவன் கொஞ்சம் யோசிப்பான். குறைந்தபட்சம் ஒரு வட்ட செயலாளர், இப்போ வட்ட செயலாளர்னா 8 பேர் போடுறோம் பொறுப்பாளர்களா. ஒரு இங்கே 51 உதாரணத்துக்கு 51 எடுத்தீங்கன்னா 13 வட்டம், ஒரு 60-65 பேர், ஒரு 80 பேரில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பகுதி பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், அதை பாசறை பொறுப்பாளர் போட்டு ஒரு 200-300 பேரை நிரப்பிடலாம். ஆனால் நீங்கள் வந்து கிளை பொறுப்பாளர்கள் போடணும். ஒரு கிளைக்கு ஒரு ஆள் போடலாம். வட்ட பொறுப்பை போட்டு கிளைக்கு ஒரு ஆள்னு சொல்லிட்டு பூத் கமிட்டி அதை கட்டமைக்கலாம். ஆனால் நீங்கள் வட்டத்தையே உடைச்சிட்டு 8 வாக்ககம் கொண்டது ஒரு தொகுதியாக மாற்றினா, நீங்கள் உதாரணத்துக்கு 51 எடுத்தீங்கன்னா ஒரு 400 வாக்ககம் இருக்குன்னா நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் தேவைப்படுது பாருங்கள். கொஞ்சம் இது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு சாத்தியம்தான். ஆனால் ரொம்ப அதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளப்படும். அதுவும் இன்னைக்கு இருக்கிற கால சூழல்ல, அரசியல் கால சூழல்ல இதற்கு போராடுவதற்கான இளைஞர்களை வந்து மாற்றி எடுத்துட்டு வர்றது சற்று கொஞ்சம் கடினம். கொஞ்சம் அதுல உங்களுக்கு அதிருப்தி இருக்கு? அதுல எனக்கு அதிருப்தின்றதை விட வந்து தம்பிகளை வந்து நம்ம அதை கட்டாயப்படுத்தணும் இல்லையா? நம்ம கட்டாயப்படுத்தணும். ஜெய் அது 8 பூத் தானே, எப்படின்னே வருவாங்க என்னன்னே கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. நீங்கள்
இது நான் வந்து ஒரு சில நேரத்தில் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன். கொஞ்சம் இது சாத்தியமில்லாத காரியமாச்சுன்னா, அண்ணன் வந்து போடா போய் போடுறேன் அதுதான் சொல்லுவார். ஒரு சில பேர் அதை சொல்ல மாட்டாங்க, அண்ணன்ட்ட சொல்ல மாட்டாங்க. அது போட்டுடலானே பண்ணிடலானே அவரை ஏமாத்துறாங்க. அவர் என்ன நினச்சிக்கிறார், போட்டுடலாம் பழகுது, இவனுக்கு தான் வேலை செய்யலை. ஆனால் அந்த நிற்கிறான் பாருங்க, அங்கே நின்று வேலை செய்கிற பாருங்க, அவங்க அந்த தம்பியோட அந்த மனநிலையை பார்க்கணும். நீங்கள் குறைந்தபட்ச அங்கீகாரம் எங்கன்னா இருக்கு. இப்படி தொடர்ச்சியாக இப்படி வரும்போது இந்த பொறுப்புகள் இந்த மாதிரி வந்து இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு அதிருப்தியில் வந்து எனக்கு தெரிஞ்சு விலகி போகிறாங்க உறவுகள். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து மற்ற கட்சி மாதிரி பொருளாதாரத்திலையோ இதுலையோ கிடையாது. எல்லாருமே ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்து வேலை செய்கிறவங்க தான். அடுத்த வேலை சாப்பாடு இல்லைன்னா கூட கொடியை எடுத்துட்டு புலிக்கொடி ஏந்து போய் போராடுற ஒரு குணம் முடியும். இல்லை, ஆனால் சீமான் சொல்கிறார்ல, அதாவது எல்லாரும் விலக்கப்பட்டவங்க தான் இப்போது வந்து பொறுப்புலேருந்து விலக்கியாச்சு, அவங்க தான் போகிறாங்க, கட்சியில் இருக்கிறவங்க யாரும் போகல அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்படி நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே இப்போது சமீபத்தில் வந்து அவர் ஜெகதீஷ் அண்ணன் போனார், ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்தார். இப்போ தம்பி ஒரு புகழேந்தி மாறன் போனார், அவரும் பொறுப்பாளர் இருந்தார். அந்த தம்பி பிரபாகரன் போனார், அவர் மண்டல செயலர் இருந்தார். தம்பி சேலத்தில் தங்கதுரன்ட்டு ஒருத்தர் போனார், அவர் ஒரு மாவட்ட செயலர் இருந்தார், பல வருஷமாக இருந்தார், நிறைய வழக்குகள்லாம் வாங்கியிருக்காரு. நல்ல ஒரு போராளி. விழுப்புரத்தில் கூட நிறைய பேர் போனாங்க. பொறுப்பாளர்கள் தான் ஒரு அதிருப்தியில் வந்து இந்த மாதிரி வந்து போகிறாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அது அதிருப்தியில் தான் போகிறாங்க தவிர ஒரு மனசு உடஞ்சி தான் கொஞ்சம் போகிறாங்க. இது 2024 நடக்குதா? 2024ன்றதை விட 2023லேருந்தே கொஞ்சம் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. 2024 அது வேகம் எடுக்குது. நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். நடந்து முடிஞ்ச ஒரு உயர்மட்ட குழுவில் கூட நான் வந்து அனுமதி கேட்டு நான் ஒரு 2 நிமிஷம் பேசினேன். அதில் நான் யாருமே வைக்காத ஒரு கோரிக்கை அது. எல்லாருமே இருந்தாங்க அந்த உயர்மட்ட குழுவில். நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த மாதிரி இருக்குன்னு, அதாவது குழந்தை அழுதாதான் தெரியும் அது பசிக்குதுன்ட்டு. அப்படி இருக்கும்போது நமக்கான உரிமைகளை நம்ம கேட்குறோம். அப்போ என்ன நடக்குதுன்றது யதார்த்தத்தை எடுத்து சொல்லணும். அப்போ நான் வந்து 5 நிமிஷம் நேரத்தை வாங்கி பேசினேன். நான் பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, தவறு இயல்பு, நடக்காதுன்னு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு மனநிலையோட நல்ல குறிக்கோளோட தான் இந்த கட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த தமிழ் தேசியம் வெல்லணும் அப்படின்ற ஒரு நல்ல மனப்பான்மையோடு தான் வர்றாங்க. அவர்கள் ஏதோ ஒரு முன்ன பின்ன தவறு செய்ய தான் செய்வாங்க. அவங்கள சரிப்படுத்தி நெறிப்படுத்தி எடுத்துகிட்டு போக வேண்டியது அந்த பொறுப்பாளர்களோட வேலை, அதுக்கு மேலே இருக்க பொறுப்பாளர்களோட வேலை. அப்படி இருக்கும்போது ஒரு சில பொறுப்பாளர் தன்னோட என்னை எதிர்த்துட்டானா, என்னை பண்ணிட்டானா, இல்லை அவங்களோட சுய தேவைக்காக எடுத்துகிட்டு போய் தேவையில்லாத கருத்துக்களை வந்து அண்ணன்ட்ட சொல்லி உடனே அதை நீக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ எடுத்துகிட்டு வந்து சொல்ல தான் செய்வாங்க. அப்போ அண்ணன் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் கணிக்கக்கூடியவர். அண்ணன் என்ன பண்ணான், சரி அதை நான் கூப்பிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோம். அதை தான் நான் என்ன சொன்னேன்னா, சில பேரோட சுய தேவைக்காக எல்லாரும் நீக்கிறாங்க. அப்படி தவறுகள் செய்யும்போது அந்த தொடர் நீக்கம் நீங்கள் நீக்கி விடாமல் ஒரேடியா இடைநீக்கமாக வைங்க. இந்த டெம்பரரியாக தற்காலிகமாக வந்து நீக்கி வைங்க. ஒரு 3 மாதம் அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ளார பொறுப்பாளர்லாம் நாங்கள்லாம் போய் பேசி அந்த தம்பியை நெருப்படுத்தி எடுத்துகிட்டு வரோம்னு சொல்கிறோம். அது அண்ணன் அந்த பேசி முடிஞ்சோன்னா அந்த உயர்மட்டக்குள்ளே அண்ணன் கடைசியாக பேசும்போது அதை மறுத்துட்டார். அது 3 மாதம் தானே அப்படின்ட்டு அவன் திருப்பி அந்த தவறு செய்வான். இப்போ அவன் ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்க, கட்சிக்கு எதிராக ஏதோ ஒரு பொறுப்பாளர் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் கண்டித்து ஒரு முறை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்து இப்படி செய்யக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு கடிதம் எழுதி வாங்கி இப்படி எடுத்துகிட்டு போனோம். அதை தான் சொன்னேன். ஆனால் அதை வந்து மறுத்துட்டாரு. இந்த மாதிரி எந்த சூழல்ல நம்ம கட்சி விட்டு விலகலான்னு உங்களுக்கு தோணுது? எனக்கு வந்து எப்படின்னாக்கா, இப்போ அண்ணன் சொல்கிறாரு இல்லைங்களா, எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு, நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு பொறுப்பாளர் இப்படி செயல்படணும் கொள்ளணும், இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணும் கொள்ளணும்னு சொல்கிறாரு. இங்கே வந்து நிறைய பேர் இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கும், மாற்று கருத்தில் அது உண்மை. அண்ணனோட பேச்சை கேட்டுட்டு கடைகோடி தொண்டை வந்து போயிட்டு சூரட்டி ஒட்டுறான் கொள்றான், அவன் அண்ணனை வந்து அப்படி நேசிக்கிறான் கொள்றான், தலைவரை நேசிக்கிறவன் அண்ணன் நேசிக்கிறான், அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே மேல்மட்ட அரசியல் வந்து ஒரு சில இடங்களில் வந்து அது தவறாக வழிநடத்தப்படுது. இப்போ அவங்களோட மனநிலையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு 4 விஷயம் தெரியும், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப அப்பாவியாக நின்று சூரட்டி ஓட்டிகிட்டு இருக்கான். வட்ட பொறுப்பாளர்கிட்ட பதவி, இங்கே யாரும் பொறுப்பாளர் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன்,
எவ்வளோ பேர் பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க, கொண்டு இருக்காங்க. யாருமே இங்கே வந்து ஏதோ நான் ஒரு 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 தொழில் செய்கிறேன் கொள்கிற பொருளாதாரத்தை கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறேன், நான் செலவு பண்ணுற கூட அது நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் நானே இந்த கடிதத்தில் சொல்லி நம்மகிட்ட இதை வந்து இது பெருசாக இந்த பணம் செலவாக அதை பற்றி நான் யோசிக்கிறேன். இந்த இந்த அவமானமும் இந்த புறக்கணிப்பும் இருக்கு இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடந்த ஒரு 4 மாத காலமாக நான் அண்ணனுக்கு தொடர்ச்சியாக செய்தி போடுறேன். ஆனால் சில கட்சியில் சில இதெல்லாம் சிக்கல்கள், நிறைய சிக்கல் இருக்குது, இதை பற்றி பேசணும், அண்ணன்ட்ட ஒரு 10 நிமிடம் எனக்கு அவகாசம் வேணும்னு கேட்குறேன். அதனால 4-5 மாதமாக தொடர்ச்சியாக கேட்குறேன். அண்ணன் அதுக்கு இசைவு தெரிவிக்கல. அதே நீங்கள் வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கு முன்பு விக்கிரவாண்டி தேர்தல் முன் பின்னு வச்சுப்போம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ போட்டாலும் எனக்கு செய்தி போடுவார். எனக்கு அப்பாயின்மெண்ட்ன்றதில்ல, எப்போ வேணால் வீட்டுக்கு போய் சந்திப்பேன். அண்ணன் வீட்டுக்கு போடுவேன், என்னடா மகேந்திரான்னு சொல்லி கேட்டுருவேன், இந்த மாதிரினா சரி அது பார்த்து பண்ணி பண்ணுவார். அலுவலகத்துக்கு போனாலும் எங்கே இருந்தாலும் சந்திச்சிருவேன். எங்கே சுற்றுப்பயணம் போனாலும் கூட போவேன், வருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அண்ணன் வந்து அதை பற்றியே பேச மாட்டார், நேரமும் கொடுக்க மாட்டார். அதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அதாவது வேலைகள், எனக்கு ஒரு வேலை கொடுத்தாருன்னா, இப்போ நான் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கேன், எல்லா மாநில உறுப்பினரும் போய் நின்றுப்பாங்க, உட்காந்துப்பாங்க, பேசிட்டு சும்மா பேசிட்டு ஆமாண்ணா அது அப்படின்னு இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. நான் என்பவன் யாருன்னா, ஒரு கேடர் வரானா, ஒரு 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 தளபதி வந்து நமக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு, அண்ணா என்னண்ணா கூப்பிட்டீங்கன்னா, அப்படியாண்ணா எதையாண்ணா செஞ்சிடண்ணா, சரி நான் கிளம்பிட்டுமா, கிளம்புறியா, சாப்பிட்டு போறியா, இல்லைன்னா நான் போகிறேன், அந்த வேலையை பார்க்குறேன், அவ்வளோதான் முடிச்சு. இது இப்படி இருக்கிற வரைக்கும் ஒரு தளபதி கமாண்ட் கொடுக்குறாரு, அந்த சோல்ஜரை அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, அந்த பிளானை, அப்படி போயிடும். ஆனால் சில பேர் வந்து அவங்களோட சுய தேவைக்காக அண்ணன்ட்ட உட்காந்துட்டு தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி அது இது பண்ணுறாங்க. அதை அண்ணன் வந்து கொஞ்சம் நின்று கவனம் செலுத்தி அதை இது பண்ணியிருக்கணும். அதைத்தான் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட முயற்சிக்கிறேன். மகேந்திரன் இதை தான் சொல்ல வரான்னு நினச்சாரா, என்ன நினச்சாரு தெரியல. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் என் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டுகளோ இல்லை ஏதாவது யார்கிட்டயோ பணத்தை, இந்த மாதிரி குற்ற வழக்குகள்லாம் இருக்குது, பணம் மோசடி பண்ண நிறைய பேர்லாம் இருக்காங்க, கட்சிக்குள்ளே இருக்காங்க, பணத்தை வாங்கிட்டு கட்சிக்குள்ளே இருக்க உறவுகள்கிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நான் வேணா என் பணத்தை எடுத்து கொடுத்துருப்பேன், கொண்டு இருப்பேன், தவிர நாம் எப்பவும் அந்த மாதிரி செயல்களில் ஒழுக்கம் இல்லாத செயல்கள் இதெல்லாம் நம்ம எப்பவுமே செஞ்சதில்லை. சமீப காலமாக அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சி ஒரு பேசு பொருளாக அமையுது, கொள்கை ரீதியாக முரண்படுறது, அவர் பெரியார் குறித்து சொன்ன அவதூறு அப்படின்னு. இந்த சூழலை பயன்படுத்துகிறாங்களா எல்லாரும்? இந்த அதுதான் அரசியல். அதாவது கட்சிக்குள்ளார இருக்கிறவங்கள இது பண்ண முடியாது, மற்ற கட்சிகள்லாம் அதை யோசிப்பாங்க இல்லையா, மற்ற கட்சிகளை யோசிப்பாங்க. ஆனால் அதுக்காக வந்து கட்சிக்குள்ளார இருக்கிறவன் திமுக, நாம் தமிழர் கட்சிக்குள்ளார இருக்கிறவன் திமுக போகணும்னு ஒருபோதும் நினைக்க மாட்டான். அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும் போது நீங்கள் எப்படின்னாக்கா, நான் ஒரு ஏற்றுக்கொள்ளாத தத்துவத்தை வாயை திறந்து திணிக்கிற மாதிரி நீங்கள் திணிக்கும் போது வேற வழி இல்லாமல் நான் போய் அங்கே நின்று போராடி காட்டணும்னு போகிறேன். ஒன்று. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ அண்ணனே பல மேடைகளை சொல்லியிருப்பார், எலும்பும் நரம்பும் இல்லாத ஒரு மண்புழு இருக்கு இல்லையா, மண்புழு, அந்த மண்புழுவை வந்து ஒரு வெட்டினா அது வெடிச்சு துடிச்சு போராடுதுன்னு. ஆனால் எலும்பு நரம்பு சதை இதெல்லாம் கொண்ட ஒரு மனிதன் அவனை சுற்றி எது நடந்தாலும் அதை ஏற்று போராட மாட்டேன்றான். அப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ளார ஒரு 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 போராளி இருக்கிறான்னா, அவன் ஒரு இஸ்ரேல் இராணுவத்தில் பயிற்சி எடுத்த போராளி மாதிரி. அவனை வந்து நீங்கள் வந்து ஒரு அண்ணனே சொல்லியிருக்காரு, ஒரு பூனையை 4 செவுத்துக்குள்ளார போட்டுட்டு அடிக்க ஆரம்பிச்சா தாக்குதலை நடத்துறீங்கன்னா அது புலியாக மாறும். அதுவே தன்னை தற்காத்துக்கிறதுக்கு புலியாக மாறும். அப்போ நீங்கள் வம்படியாக பிடிச்சி தள்ளும்போது என்ன ஆகும், அவன் எங்கேயோ போய் போராடணும். இப்போது உதாரணத்துக்கு சேலத்தில் தங்கதுரை ரொம்ப நல்ல தம்பி, நல்ல போராளி, நிறைய வழக்கு எடுத்திருக்கான், ஒரு பெரிய கட்டமைப்பை வேலை செஞ்சுருக்கான். அண்ணன் பேச்சை கேட்டு இளைஞர்கள் வராங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே இளைஞர்களை அவனுக்கு நல்லது கெட்டது, அவன் கல்யாணம் காது குத்தி எல்லாத்துக்கும் போய் முய்ய வச்சு அவனுக்கு காவல் நிலையத்தை ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் ஒரு கட்டமைப்பு உருவாகும். ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதம்னு கேட்பாங்க. காவல் நிலையத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா, கொள்ளுமா, அது வருவாங்களா, இந்த சூரோட்டி ஒட்டினா அது பிரச்சனை வருமா, தலைவர் படத்தை போடும்போது நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க, சூரோட்டியை இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது போய் பேசணும், வந்துட்டார்ப்பா, மாடு செல்ல வந்துட்டார்ப்பா, தொகை செல்ல வந்துட்டார்ப்பா, குறைந்தபட்ச உத்தரவாதம்ன்றது வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ அந்த தங்கதோரெல்லாம் வந்து போறாருன்னா தள்ளப்பட்டாருன்னு தான் சொல்ல முடியும். நல்ல தம்பி, அவன் நல்ல தம்பி, தொடக்க காலத்துலேருந்து ஒரு பெரிய போராளியாக இருந்தவர் தான், மாற்று கருத்தில் அது உண்மை.
சும்மா நம்ம வந்து வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு. இல்ல இது நிர்வாக ரீதியான பிரச்சனையா இல்ல கொள்கை ரீதியான முரணா? எனக்கு தெரிஞ்சு இது நிர்வாக ரீதியான ஒரு சிக்கல் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நிர்வாக ரீதியான சிக்கல். இல்ல இன்னொன்னு, பெரியாரை ஏத்துக்கிறவன்லாம் வெளியே போயிடு, என் பேச்சு கேட்கறவன்லாம் இருன்னு சொல்றாருல்ல. அதாவது பெரியார் குறித்து முரண் இருக்கோ இல்லையோ, இங்கே வந்து அண்ணன் சொல்கிறத தான் எல்லாருமே கேட்பாங்க. கொஞ்சம் ஒரு காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி பெரியாருக்காக நானும் சுரட்டி விட்டிருக்கேன், பெரியாருக்காக பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கோம், மேடைகள் போட்டிருக்கோம், பேசியிருக்கோம், அண்ணனும் நடத்தியிருக்கோம், கொண்டிருக்கோம், பேசியிருக்கோம். இப்போ அண்ணன் சொல்கிறாரு பாருங்க, அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருந்தது, இன்னைக்கு வந்து தெரிய வருது, ஒரு பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது, அதனால நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நாங்களும் சொல்லுவோம். சில ஒரு முரண் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாரும் நீக்கிறாங்களே கொள்றாங்களேன்னு ஒரு முரண்கள் இருந்தாலும் சரி அப்படியே பார்த்து பழகி போகிறோம். ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் வந்து ஒரு சில பேர் தன்னோட சுய தேவைக்காக இந்த கட்சியை இயக்குறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சுது. இல்லை, சுய தேவைக்காக யாரும் இருக்க முடியாது, என்ன மீறி வளரணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? இன்னும் கட்சியே வளரல, கட்டமைப்பு வளரல, இன்னும் கட்சியை வளர்க்க வேண்டிய பணிகள் இருக்கு, அதுக்குள்ள எல்லாரும் தலைவராகணும்னு நீ ஆசைப்படுறீங்கன்னு சீமான் ஒரு பேட்டியில் சொன்னார். அது பேச்சாளர்களை சொல்லியிருப்பாரு. பேச்சாளர்கள் வந்து எல்லாருமே வந்து இப்போ நான் ஒரு பேச்சாளர், பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. நடத்துகிற திருமணி கூட்டங்களில் வந்து ஆனால் நீங்கள் ஒரு 2 வார்த்தை பேசினா தம்பிங்க கேட்டால் பேசுவோம். இப்போ என்ன போன்றவர்கள் மண்டல செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்லாம் கலப்புறது, அந்த களத்தில் இந்த ஆழம் இருக்குது, இந்த டெப்த் இருக்குது, இவ்வளோ கணிச்சு இவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிடும். ஆனால் இந்த பூத்தில் இந்த இடத்துல இவ்வளோ வாக்கு வந்துடும்னா அது வந்துடும்னா அதை தான் கணிச்சு வச்சுருக்கோம். நீங்கள் பேச்சாளர்கள் வந்து பேசுகிறனால இறங்கி கட்டமைப்பான். அதாவது அண்ணனே சொல்லியிருக்காரு பாருங்க, சுத்தம் சோறு போடும் சுகம் தோடும் எழுதி போட 1000 பேர் வருவான், இறங்கி கூட்டத்துக்கு யாரும் வர மாட்டான். நாங்களாம் இறங்கி கூட்டினவங்க, தொடக்க காலத்திலேருந்து கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி தூக்கி நிப்பாட்டினோம். அப்போ ஒரு சில பேச்சாளர்களுக்கு அந்த மாதிரி வந்து பேசும்போது கொள்ளும்போது என்ன அது வரதான் செய்யும். அது மனித இயல்பு. யாராக இருந்தாலும் முன்னேறத்துக்கு தானே பார்ப்பாங்க. நான் வாழ்நாள் முழுக்க நான் இப்படியே இருப்பேன்னு சொல்லுவாங்க. அது தலைவரை மீறி, அதாவது தலைமை ஒருங்கிணைப்பாளரை மீறி வந்து வளரும்னு நினைக்கிறாங்களா? அப்படி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு தலைவருக்கு உண்டான எண்ணம் இருக்க தானே செய்யும். லீடர்ஷிப்ன்றதே வந்து அண்ணனே சொல்ல இருப்பாரு, எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் ஒரு மாலுமி தான், ஒரு கேப்டன் தான் இயக்கணுன்ற மாதிரி அது இருக்கணும். அது வளரும்போது எல்லா தரவும் நீங்கள் வரலாற்றில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இல்லை, அதான் இப்போ ஒரு கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா இப்போ நீங்கள் வந்து அதில் முரண்பட்டு தான் வெளியே வரீங்க. முடிவுகளில் முரண்படலை. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு தொகுதி இருக்கு, அந்த தொகுதியில் எல்லாரும் வேலை செய்கிறாங்க, உயிரை கொடுத்து எல்லாம் வேலை செய்கிறான் கொள்கிறான். அந்த தொகுதியில் ஒரு 100 பேர் இருக்காங்க. நீங்கள் தேர்தல் காலத்தில் வந்து அவங்க உட்காருவாங்க கலந்தாவில. அப்போ அவன் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒன்று அந்த தொகுதி முழுக்க பேசி ஒருத்தரை எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை அந்த தொகுதியிலேருந்து 2-3 பேர் வந்து நாங்கள் இந்த தேர்தலில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் அதில் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் யாரும் முடிவு பண்ணாதீங்க, வேட்பாளரை நான் தான் முடிவு பண்ணுவேன்றாரு. இல்லை, அவரு அதை எதை வச்சு முடிவு பண்ணுறாரு? அது அண்ணன் முடிவு பண்ணுறது தான் சரியாக இருக்கும்னு அண்ணன் சொல்லுவார். ஆனால் அது தொகுதிக்குள்ளார முடிவு பண்ணால் அது உறவுகளை ஏற்றுப்பாங்க. அது நிறைய பேச்சுவார்த்தை நிறைய போயிட்டுருக்கு. இதனாலேயே நிறைய சிக்கல்கள் இருக்குது. இல்லை, ஒரு ஃபோன் ஆடியோ கூட வெளியே வந்துச்சு இல்லை, சஞ்சீவிநாதன் ஒருத்தர் போயிட்டார். அவர் கேட்டது வந்து அவர் மனைவிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பண்ணார். இங்கே இருந்து அவர் ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேலை செஞ்சவர், நல்ல ஒரு போராளி, மாற்றுக்கருத்தால் நிறைய வழக்கெல்லாம் வாங்கியிருக்காரு, நிறைய மகிழ்வுந்துகள் அந்த டிராவல்ஸ் வண்டியெல்லாம் வச்சுருந்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வண்டியெல்லாம் வச்சுன்னு ஓட்டியிருந்தவர். ஒரு பொருளாதாரத்தில் பெரிய பேர் இடியாவுன்னு வருது. அதனால் வந்து அவர் இங்கேருந்து சிவகங்கைக்கு போயிடுறாரு. சிவகங்கைக்கு போயிட்டு அங்கே நின்று வேலை செய்கிறாரு கொள்றாரு. அப்போ அவர் கேட்குறாரு, அது கொடுக்காதனால ஒரு விரக்தி, ஒரு மன உளைச்சல் அதில் போகிறாரு. இப்போ அங்கே வந்து ஒரு தொகுதி இருக்குன்னா அண்ணா அந்த தொகுதிக்குள்ளாரே ஆளை தேர்ந்தெடுத்து போட்டால் அவங்களுக்கு தெரியும், இவர் வந்து இப்படி பழகுவார், இது இங்கே இருக்குது, இது இப்படி இருக்குது, இந்த கட்சிக்காரன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அரவணைச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மகேந்திரன் அவனு எல்லாருமே ஏற்றுப்பான். ஏன்னா அத்தனை வருஷ காலமாக மகேந்திரன் இவங்களுடைய புலகை இலங்கை வாழ்ந்துருப்பான். அவர் தானடாப்பா உரிமை கேட்கலன்னா எனக்கு மதியானம் பிரியாணி வாங்கி கொடுத்துருனா அதை வாங்கி கொடுத்துருனேன், மகேந்திரனை கொஞ்சம் செலவு பண்ணுவார். மகேந்திரன்ட்டு செலவு காசு இல்லைன்னா அவங்களும் போடுவாங்க, யாருக்கிட்டா செய்கிறோம், நம்ம அண்ணனுக்கு செய்கிறோம்டா, நம்ம தம்பிக்கு செய்கிறோம்டா அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் வந்து
நான் இப்போ தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர்லாம் ஒரு ஒரு ஃபெமிலியராக இல்லைன்னா கூட, அறிமுகமாக இல்லைன்னா கூட, அவரா நல்லா வேலை செய்யக்கூடியவர்ப்பா, அவர் வரட்டும்ப்பா அப்படின்னு எதிர்பார்த்தவங்க தான் நிறைய பேர். அப்போ என்ன ஆகுதுன்னா, கட்சிக்குள்ளாரையே புழங்கியவன் ஒருத்தன் வந்து வேட்பாளராக வரும்போது அந்த உறவுகள் வந்து அது அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துட்டு வேகமாக வேலை செய்கிறாங்க. இப்போ அண்ணன் என்ன பண்ணார் 2024 எல்லாருமே மருத்துவர்களாக போட்டார். அந்த மருத்துவர்கள் நிறைய பேருக்கு எங்களுக்கெல்லாம் அடையாளம்லாம் தெரியாது. அண்ணன் கொடுத்துட்டாரு ஒரு வேட்பாளர், அப்படிதான் வேலை செஞ்சாங்க. இப்போ நான்லாம் வந்து இங்கே திருப்பரங்குன்றம் நாடாளுமன்றம் ஓரளவுக்கு ஒரு ஒரு பண்பட்ட எல்லாருமே பண்பட்டவர்கள், ஓரளவுக்கு அது எளிதாக எடுத்துக்கினாங்க. மற்ற தொகுதியெல்லாம் கொஞ்சம் யாருன்னே தெரியாது, கொண்டாந்து இப்படி போடுறீங்களா அந்த சிக்கல்லாம் இருந்தது. அந்த நேரத்தில் தான் நம்ம சஞ்சீவிநாதனே இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து விலகி போனாங்க. அது ஒரு சிக்கல் இருக்கு. இல்லை, திமுகவுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அவங்க நாம் தமிழ் கட்சியை உடைக்க நினைக்கிறாங்க. இப்போ ராஜீவ்காந்தி திமுகவுக்கு போனார் இல்லையா, இப்போ அவர் தலைமையில் வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறினவங்கலாம் போய் திமுகவில் சேர்ந்தாங்க. அப்போ இந்த ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து திமுக அதை செய்கிறாங்கன்றாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் இது தானே, இன்னொருத்தரை வீழ்த்தி வர்றது தானே அரசியல். அது செய்யத்தானே செய்வாங்க. அது இப்போ இல்லை, அப்படி நடக்குதா? திமுக அதை முயற்சி பண்ணுதா? இருக்கலாம், முயற்சி இருக்கலாம். ஆனால் அதை வந்து இங்கே நடக்கிற அந்த அதிருப்தியை வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு துக்கத்தில் இருக்கிறேன், அப்போ தோளில் கையை போட்டு ஒரு உளவியல் ரீதியாக பேசும்போது அப்போது தான் செய்வாங்க. நான் என்ன சொல்கிறேங்க, ஒரு இதில் நான் லீடர்ஷிப்பில் சொல்கிறேன், நான் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, நம்ம ஒருத்தரை வளர்க்குறதுக்கு ரொம்ப பாடுபடுறோம் சரிங்களா. ஒரு சிலையை செதுக்கிறதுக்கு நிறைய ஒலியடிகள் பட்டு தான் அந்த சிலை செதுக்கி வருது. அதை உடைக்கிறது சும்மா அப்படி தட்டி விட்ட கீழே ஒன்று உடைஞ்சிடும். ஒரு போராளியை உருவாக்குறது என்பது வந்து மிக கடினமான விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக பண்படுத்தி அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய உருவமாக நிப்பாட்டுறோம். அவனை சதைக்கிறதுன்றது ஒரு கடிதத்திலேயோ ஒரு ஏதோ வார்த்தையிலையோ சொல்லும்போது அவன் போயிடலாம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிறவன் வெளியே போகாமல் தக்க வைக்கிறது தானே முக்கியம். அப்போ அவனை நம்ம வந்து ஏதோ பேசும்போது கொல்லும்போது என்ன பண்ணுறான், ஒரு மன உளைச்சலில் இருக்கான். அதை வந்து அரசியல்லாம் இதுதானே, ஒருத்தரை வீழ்த்தி வரதானே. அப்போ அந்த கட்சிகள் அதை பயன்படுத்த தானே சொல்லுது. இது ஒரு லாஜிக் தானே. இல்லை, இப்போ அரசியல் வெற்றியை நோக்கி அவர் மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, நான் முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்காந்துருவேன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படிலாம் சவால் விடுறாரு. ஆனால் அரசியல் வெற்றிக்காக அவர் வந்து கட்சி நடத்தலை, அவர் தனித்து நிற்கணும் அப்படின்ற ஒரு அஜெண்டா இருக்குது, ஓட்டை பிரிக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அவர் எப்பவுமே வந்து அந்த இலக்கு தான் இருக்கே தவிர அரசியலை ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், அவங்க கட்சிக்காரங்க எம்பி ஆகணும், ஆட்சியை பிடிக்கணுன்ற எண்ணெல்லாம் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒருத்தர் அண்ணன் சொன்ன இதுக்கு சொல்லியிருந்தார், அந்த நம்ம ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து கூட கட்டுத்தொகை இழப்பதே ஒரு இலக்காக வச்சுருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. அது இவர்கள்லாம் பேசும்போது கொஞ்சம் ஒரு மன வருத்தமாக தான் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, இன்றைக்கி வந்து அரசியல் என்பதே வந்து வாக்கு என்பதே வந்து உரிமைகளை விற்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். நீங்கள் ஆர்கே நகர் தேர்தலில் நாங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு போயினே இருக்கோம். காசுக்கு தான் அவங்க வாக்கா, நீட்டாத நோட்டை கெடுக்காத நாட்டை, கொடுக்காத நோட்டை கெடுக்காத நாட்டெல்லாம் முடக்கம் போட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு திமுகவோ சார்ந்த ஒரு அம்மா கேட்குறாங்க, ஏன் நீங்கள்லாம் காசே வாங்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களோட புரிதல் எவ்வளோ இருப்பாருங்க, அவ்வளோதான். வாக்குக்கு காசு கொடுக்குற நிலைமை வந்துருச்சு, இன்னைக்கு நிலைமை வந்துருச்சு. இல்லை நம்ம வந்து அந்த அரசியல் ட்ரெண்டை ஏதோ ஒன்று மாற்றணும். இல்லைன்னா ஒரு 50% மக்கள் காசு வாங்கிட்டு தான் இன்னைக்கு வாக்கு செலுத்துகிற சூழ்நிலைக்கு இருக்காங்க. அதில் ஒரு 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 50% மக்கள் இவங்களுக்கு வாக்கு செலுத்தணும், அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் முடிவு பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று, நம்மக்கிட்ட வந்து முழுசாக பூத் கமிட்டின்றது வந்து கிடையாது. அதே நேரத்தில் கட்சி உறவுகள் பரவலாலாம் இல்லை. ஒரு தொகுதிக்கு நீங்கள் குறைஞ்சது உங்களுக்கு 1500 பேர் வேலை செஞ்சால் தான் ஓரளவுக்கு வெல்றதுக்கான சாத்தியங்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு பலம் இல்லை. அதை பெருக்கு எடுக்கணும், கொள்ளணும். அதை பெருக்கு எடுக்கணும் கொள்ளணும் போது சில பேரோட கஷ்டப்பட்டு ஒரு 10 படி பிடிச்சி ஏறி வருவான் ஒருத்தன், மேலே இருக்கிறவங்க சுலபமாக தூக்கி அவனை கீழே போட்டுறாங்க. அதை விழுந்தவனை என்ன பண்ணுறான், கூட இருக்கிறவங்களும் போயிடுறாங்க. அவருக்கே இந்த நிலைமையா நடாதுன்னு சொல்லிட்டு இங்கே தனிமனித காழ்ப்புணர்ச்சிகள் நிறைய இருக்கு. இல்லை, அது எல்லா கட்சியிலையும் இருக்கும், குடும்பத்துக்குள்ளே இருக்கு. நீங்கள் கட்சியே வளர விடாம பத்திரமா பார்த்துக்கிறாங்க ஒரு சில பேர். கட்சியை ஒரு அங்குலம் கூட வளர விடாம பத்திரமா பார்த்துக்கிறாங்க, அவங்கள வளர்த்துக்கிறாங்க.
அதில் தெளிவாக இருக்கிறாங்க. இதனால இது பேரழிவு, இந்த கட்சி இதனால இது பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் அதை எடுக்கிறாங்க. ஆனால் அதை அண்ணன் பரிசீலனை பண்ணியிருக்கணும். எல்லாருமே கட்சியை விட்டு வெளியே போகும்போது அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இவங்களை தான் வந்து குறை சொல்லிட்டு போறாங்க. இதை சரி பண்ணலையே, வெளியே போயிட்டு கொஞ்ச நாள் யோசிச்சு இது சரி பண்ணாததுக்கு அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கட்டமா வந்து அண்ணன் மேலே கோவப்பட்டுறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகா செய்தி தொடர்பாளர் போட்ட மாதிரி திரள் நிதியை வாங்கி தான் இவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க, அதுக்காக தான் கட்சி நடத்துகிறாங்க. காசு இல்லை, திரள் நிதி வாங்கி தானே பணம் இல்லை. இப்போ என்னை போன்றவர்கள் ஓரளவு கொஞ்சம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் பணம் இருக்கும், ஆனால் கொடுக்குற குணம் இருக்கணும். அது எல்லார்கிட்டையும் இருக்குன்னா இல்லை. கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. பணம் என்பதே அந்த தேநீர் சாப்பிடுவதற்காகவே வந்து அலுவலகத்துக்கு வரவங்களும் இருக்கிறாங்க, உணவு சாப்பிட்றதுக்காகவே அலுவலகத்துக்கு வரவங்களும் கோடீஸ்வரர்களே இருக்கிறாங்க. அவங்க செலவு செய்ய மாட்டாங்க. அவங்க சும்மா ஒரு அடையாளத்துக்காக அந்த கட்சியை பயன்படுத்துகிறாங்க. நம்ம கட்சி வந்து நாம் தமிழ் கட்சி வந்து அடையாளத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில பேர்கிட்ட இருக்கு, அது கொடுக்கணுன்ற ஒரு குணம் இருக்குது. அப்போ எல்லார்கிட்டையும் அந்த காசு இருக்காது இல்லையா? அப்போ ஒரு திரள் நிதின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு 1000 பேர் ஒரு இப்போ நான் பார்த்தீங்கன்னா மாதமான 2000 ரூபாய் தரேன். அந்த ஒரு துளி திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், இல்லை மாதம் நான் ஒரு 2000 ரூபா கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு 1000 பேர் தராங்க, 1000 ரூபாய் தராங்க, 2000 ரூபா தராங்க, அந்த மாதிரி தராங்க. அது ஒரு இருக்குது. அது இல்லாமல் உலகளாவிய சொந்தங்கள்கிட்ட வந்து ஒரு நிதியை பெற்றெடுத்து இது பண்ணுறாங்க. அதுலேயும் சிலதெல்லாம் வந்து அந்த திரள் நிதியில் கூட சிலதெல்லாம் வந்து கரப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். பொருளாதார ரீதியாக நிறைய வந்து தலைமையில் என்ன நடக்குது கொள்ளுதுன்றதை நிறைய கவனம் செலுத்த மாட்டேன். காரணம், எனக்கு கொடுத்த வேலைகளை செய்கிறதில் நான் ரொம்ப கவனம் செலுத்துவேன். அதேமாரி என் நாடாளுமன்றம் சார்ந்த அந்த உறவுகளையும் அப்படியே தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பேன். தம்பி, அது அவர் தவறு செய்கிறேன்னா அதை விட்டுருங்க தம்பி, நாம எது சரியாக செய்கிறோம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் எனக்கு அடுத்து நம்ம கூட இருக்கிற சக தம்பிகளே வந்து தெரிஞ்சுட்டு வந்து, எப்போனா நீ வந்து திருந்துவ, உனக்கு தெரியுமா இது இப்படிலாம் இருக்கா அப்படிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைன்னு கூட நிரூபிச்சிருக்கேன். நாம் தமிழ் கட்சியில் சீமானுடைய தம்பிகள் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு அவர் விரும்புகிறாரா? அது அண்ணன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? விரும்புகிறாரு. ஆனால் வந்து கட்சிக்குள்ளார வேலை செய்கிறவங்கள இப்போ அதில் வந்து ஒரு சில பேர் சொல்கிற என்னோட கருத்தை விட்டுருங்க. இப்போ 2024 கட்சிக்கு சம்மந்தமில்லாத நிறைய பேரை அண்ணன் நிப்பாட்டிட்டார். கட்சியில் வந்து ஒரு துரும்பு கூட எடுத்து போடாத நிறைய பேரை நிப்பாட்டிட்டார். சரிங்களா? இப்போ நாங்களாம் எப்போ வர்றது, இந்த இடத்துக்கு வர்றதுன்றது நிறைய பேர் கேட்ட கேள்வி இருக்குது. இப்போ என்னை விடுங்க, நான் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து ஐயா டிஆர் பாலு தான் என்னோட இது கேண்டிடேட்டாக இருந்தார் திமுகவில். அவ்வளோ பெரிய ஜாம்பவனை எதிர்த்து நின்று நம்ம அவ்வளோ இன்னி வரைக்கும் அந்த இது இருக்குது. அதுக்கு மேலே நான் தேர்தலில் நிற்கலை. கட்சியில் வந்து 72,000 வாக்கு வந்து சத்யபிரியா, அந்த தங்கை, சிவகங்கை சார்ந்த ஒரு தங்கை, 72,000 வாக்கு. கடைசியாக வந்த இது வந்து 85,000 சில்லறை என்னோட இது இருந்தது. அதிகப்படியான வாக்குன்றதில் அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அது போதும் சரி நின்றுட்டோம். அடுத்தவங்களுக்கு வாய்ப்புலாம் போயிடுறோம். அந்த அடுத்தவங்களுக்கு வாய்ப்புலாம் போகும்போது அந்த வாய்ப்பே வந்து பறிக்கப்படுது இல்லையா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த 51 சட்டமன்ற தொகுதி, இங்கே சிறை சென்றவர்களும் பொருளாதாரத்தை இழந்தவர்களும் குடும்பத்தை இழந்தவர்களும் நிம்மதியை இழந்தவர்களும் காவல் நிலையத்தில் வழக்குகளை வச்சுன்னு இருக்கவங்களும் இன்னைக்கும் வாய்தா போயிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலையும் இவர்களில் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு, பல வருஷமா இருக்காரு, அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அவரோட பையனுக்கு திடீர்னு அவர் வந்து இவருக்கு கட்சிக்கு எந்த வேலையும் செஞ்சதில்லை, அவருக்கு கொடுக்கப்படுது. இப்போ இங்கே ஜனநாயகம் எங்கே இருக்குன்றீங்க? கட்சிக்கு வேலை செஞ்சவங்களுக்கு கொடுப்பீங்களா? இல்லை அவர் புள்ளன்றதுனால அவர் என்ன, அவர் பையன் இல்லை, அவரும் அந்த கட்சி தானே, அவர் தானே அந்த கட்சி. அவர் பையன் வந்து இப்போ தானே வந்தார், அவர் வந்தவன ஒரு மாநில பொறுப்பாளர் கொடுத்துட்டீங்க. இல்லை, எல்லா கட்சியிலும் இந்த அரசு நிறைய பேர் நான் என்ன சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பொறுப்புலேருந்தே எல்லாரையும் விலக்கிட்டீங்க. நல்லா வேலை செய்கிறவங்களே இளைய கட்டியை வித்துன்னு வாடா போடுறேன்னு சொல்கிறீங்க. அது ஏற்றுக்கக்கூடிய கருத்து. அண்ணன் சொல்லிட்டாங்க, மாற்று கருத்து கிடையாது தான். ஆனால் திடீர்னு அவர் பிள்ளைய கட்சியில் இந்த தேர்தலை நிப்பாட்டினோடனே திட்டமிட்டு கூட்டிகிட்டு வராங்க. உடனே வந்து தமிழ் மிச்சி பாசலில் மாநில பொறுப்பு கொடுக்கப்படுது. இதை நான் பேசுகிறத விட இதை வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாம் சென்னையில் நிறைய இடங்களில் பேசப்படுது.
என்ன இது நேற்று வந்தவருக்கு உடனே மாநில பொறுப்பு கொடுக்கப்படுது. இதை நீங்க மற்ற கட்சிகள் இது நடக்கலையான்னு கேட்குறேன். மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம்? நாம சமூக நீதி பேசுறோமா, ஜனநாயகம் பேசுறோமா? இதுதான் உட்கட்சி ஜனநாயகம். ஒரு வட்ட செயலாளரை கேட்காம அடுத்த கட்சியில அந்த பகுதி செயலாளர் செயல்பட முடியாது. அந்த பகுதி பொறுப்பாளரை வட்ட பொறுப்பாளரை கேட்காம அந்த நகர பொறுப்பாளரோ அந்த மாவட்ட பொறுப்பாளரோ செயல்பட முடியாது. இதுதான் அடிப்படை கட்டமைப்பு. இது இருக்கணும். இந்த கட்டமைப்பு உருவாகிச்சுன்னு வைங்க, அந்த கட்சி மேலும் மேலும் வளர்ந்து போயினே இருக்கும். இங்க அப்படி கிடையாது. அதுதான் ஜனநாயகம். இப்ப அதுலயே பாருங்க, இத்தனை பேர் இருக்கிற ஒரு தொகுதியில யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டும் போது அது அதிருப்தியாகும். அவர் ஒன்றும் வந்து பல லட்சங்களை செலவு பண்ணி நிற்க போறதில்லை. இதே உறவுகள் தான், இதே தம்பிகள் தான், இதே அண்ணன்கள் தான் அவங்களோட சட்டப்பையில இருக்க காசை போட்டு தான் வேலை செய்ய போறாங்க. அவங்க யாராச்சும் அவங்களுக்குள்ளார யாரோ ஒருத்தர் தேடி பாருங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க ஆக சிறந்த போராளிகள் தான். ஏன் அவங்களுக்கு வந்து கொடுக்கல? நீங்க ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல? அப்ப இங்கேயும் ஒரு விதமான வாரிசு அரசியல் அப்படி சொல்லலாமா? அதை உண்மைதானே. இப்ப அவர் இருப்பாரு இத்தனை வருஷமா, அப்புறம் ஒரு பையன் வருவாரு, ஒரு பையனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கப்படும்னா இங்க நிற்கிற போராளிகள்லாம் என்ன பண்ணுவான்? அவனுக்கெல்லாம் எப்போ ஏதோ ஒரு வேலை செய்யற தாடா தம்பி ஒரு அங்கீகாரம் தான். இப்போ நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சேன், 2019 எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, நின்று சாதிச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சோம், ஓடணும், செலவு பண்ணோம், பல லட்சம் ரூபாய் செலவு பண்ண என்கிட்ட இருந்தது, நான் செலவு பண்ணேன். இல்லாத ஒரு உறவு இருப்பான், அவனுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, போட்டு செலவு பண்ணி அவன்கிட்ட இருக்கிற காசு வாங்கிட்டு மீதி இருக்கிறத போட்டு செலவு பண்ணி வேலை செய்யும். உண்டியல் கொடுக்குறோம், கொள்கிறோம், தெரிஞ்ச நம்ம தமிழ் தேசிய ஆதரவாளர்கிட்டலாம் கொஞ்சம் முடிஞ்சவரை நிதியை வாங்குகிறோம், செலவு பண்ணுறோம், துண்டறிக்கை அடிக்கிறோம், கொள்றோம் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் நாங்களே பண்ணோங்க. திடீர்னு நீங்கள் புதுசாக ஒருத்தரை கூட்டிட்டு நிப்பாட்டுறீங்களே, எப்படி அவன் வேலை செய்வான்? சுயநலத்திலேருந்து வருதா இல்லை கட்சி நலன்லேருந்து வருதா இந்த கேள்வி? இல்லை, இது எங்கே சுயநலம்? கட்சி நலம் தானே பார்க்கணும். விளைச்சவனுக்கு, அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் பழமொழி பாருங்க, உழைத்தவனோட வேர்வை காயறதுக்குள்ளார அவனுக்கான உண்டான ஊதியத்தை கொடுத்துருன்றாங்க. இந்த ஊதியத்துக்காக வேலை செய்கிறார். இது வந்து ஒரு உயர் லட்சத்துக்காக ஒரு லட்சத்தை நோக்கி வந்திருக்கோம் நம்ம எல்லாம். அப்படி வந்த உறவுகளுக்கு அவனுக்கு தானே அந்த முன்னுரிமை கொடுக்கணும். அவனுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். அவன் தானே அந்த கட்சிக்கு உழைச்சிருக்கான். சரி, இப்போ 15 ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சி தொடங்கி இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இவர்களெல்லாம் வேலை செய்யறதுக்காக மட்டுமே திணிக்கப்பட்டவர்களா? வேட்பாளர்களா இருக்கிறவங்களா இங்கிருந்து வந்து இறங்கி வருவாங்களா? இல்லை, இதை ஒரு ஃபோன் ஆடியோ ஒன்று அவர் பேசுகிற மாதிரி ஒன்று கொஞ்ச நாள் முன்னாடி வெளியாச்சு. நாங்கள்லாம் சூரட்டி ஓட்டிக்கிட்டே இருக்கணுமாண்ணே அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். ஒட்ட முடியலாம் போடா அப்படின்னு சொல்லுவார். இப்போ அதை அவர் சொல்லிட்டார்ல, அதை அப்போவே சொல்லிட்டாரு. சரி, அது சொல்லியிருக்காரு, அண்ணன் சொல்லியிருப்பாரு, ஏதோ ஒரு வெறுப்பில் இருந்திருப்பார், கோபத்தில் இருந்திருப்பாரு, ஒரு அதிருப்தியில் இருந்திருப்பாரு, அதனால அந்த நேரத்தில் சொல்லியிருப்பாரு. ஒரு கட்சியை நடத்துகிறோம், ஒரு சில நேரங்களில் அதிருப்தி இருக்க தானே செய்யும், சொல்லியிருக்காரு. அதை இப்போ என்கிட்ட சொன்னார்னா மகேந்திரன் எடுத்துக்கிற விதம் வேற. இந்த கடைக்கோடி தொண்டன் இருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப பெரிய அளவு மனசாக இருக்க மாட்டான், ஆதங்கத்தில் இருப்பான், எப்படியோ தமிழ் தேசிய வெல்லோன்னு. உங்களுக்கு தெரியுமா, அண்ணன் முதலமைச்சரானதான் திருமணம் பண்ணணுன்ட்டு இன்னும் ஒரு சில இளைஞர்கள் ஏன் இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளாரே இருக்காங்க. 35 வயசு ஆகுது அந்த தம்பிக்கு, இது வரைக்கும் திருமணம் ஆகுது. தொடக்க காலத்தில் கட்சியில் ஓடிட்டு இருக்கான். ஈரோடு இடைத்தேர்தல் வருது. அதில் அந்த இடைத்தேர்தல் வேலை செய்கிற பொறுப்பாளரோட பட்டியல் வருது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த, 5 வருஷமோ 3 வருஷம் இருக்கும் முன்னாடி வந்த ஒரு தம்பிக்கு மாநில இளைஞர் பாசறை பொறுப்பு கொடுக்கப்படுது. கட்சி தொடக்க காலத்திலிருந்து வந்த ஒரு தம்பிக்கு, நாயா பேய வேலை செஞ்சு பல வழக்குகள் வாங்கின தம்பிக்கு சமீபத்தில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது, அதே மாநில இளைஞர் பாசறை பொறுப்பு. அந்த ஈரோடு இடைத்தேர்தல் பட்டியல் இருக்கு இல்லையா, பேர் பட்டியல், பொறுப்பாளர் பட்டியல்னு போடுறாங்க. அந்த பொறுப்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தம்பி இப்போ வாங்கினானே பொறுப்பு, அவன் பேர் இருக்கு. அந்த தம்பி இருக்கா இல்லையா, அவன் பேர் வரல. இந்த மாதிரி நிறைய முரண்கள்லாம் இருக்கு. இல்லைலாம் நான் சொன்னாலே நிறைய சொல்வேன். நான் அதெல்லாம் நான் சொல்றதை விட நான் சண்டை போட்டுருவேன். இல்ல, இந்த 15 ஆண்டு காலத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல, ஒரு 8% வாக்கு வந்திருக்காங்க. அப்ப நீங்க சொல்ற பிரச்சனைகள்லாம் கடந்து கட்சி வளருதுல ஒரு பக்கம். அப்ப என்ன, எது வளர்ச்சி நீங்க நினைக்கிறீங்க? இந்த கட்சி வந்து வளருது, நான் வந்து வளர்ந்துருக்கு, வளரலன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் உழைச்சி 1.1 அப்படியே வந்து வருது, வளர்ந்துருக்கே. இப்போ வந்து நம்ம அங்கீகாரம் பெற்று விட்டோம். இந்த நேரத்தில் இப்படி சிக்கல்கள் வருது, இதை தானா, இதை பாருங்கன்னான்னு சொல்றதுக்கு தான் 10 நிமிஷம் அவகாசம் கேட்டுட்டு இருக்கேன்.
6 மாத காலமாக நீங்கள் எனக்கு அனுமதியே தரலையே. எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்காதா? அண்ணே கட்சி என்னண்ணே இப்படி ஆகுது இது ஆகுதுன்னு எல்லாரும் பேசப்படுறேன்னா எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்து இவர் என்ன விலகிட்டார் அவர் விலகிட்டார்னு வருதுன்னு. இது நான் ஆதங்கப்படாத நான் கட்சியில் நான் ஒருத்தர் என் கட்சி இல்லையா அது. எனக்கு அந்த ஆதங்கம் இருக்கும் இல்லையா. கட்சி அலுவலகத்துக்கு போனால் அவரை நீங்கள் பார்க்க முடியாதா? கட்சி அலுவலகத்துக்கு போனால் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 5 பேர் இல்லை 3 பேர் இருப்பாங்க. அவங்க தான் சுற்றி அண்ணன் உட்காந்துருப்பாங்க. யார் வந்தாலும் எந்த கருத்து சொன்னாலும் அவங்கள நிறைய பேர் அண்ணனை வந்து நேரடியாக சந்திக்கிறதுக்காக ஒருத்தர் உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க, கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார் தஞ்சாவூரில். நல்ல ஒரு போராளி, நல்ல வேலை செஞ்சவர், அவரும் நல்ல பொருளாதாரம் செலவு பண்ணி நல்ல வேலை செஞ்சு நல்ல களப்பணியாளர். அவர் அண்ணனை சந்திக்கணும்னு இருந்து ரொம்ப நாள் போராடி அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போய் சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லி சந்திக்கவே வைக்கல. ஒன்றுமே கிடையாது. பாதிக்கப்பட்டவனை ஒரே ஒரு அண்ணன் வந்து பார்த்து அண்ணன் இருக்க போடான்னு சொல்லிட்டா போதும், அவனுக்கு பொறுப்பு ஆனால் ஒன்றுமே வேணாம், அவன் ஓடி போய் வேலை செய்யும். ஆனால் அந்த வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு சில பேர் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் நடக்குது. அந்த கந்தசாமி போயிடுறாரு, இன்னொரு கட்சிக்கு போயிடுறாரு. அந்த கட்சி பேரை சொல்ல விருப்பப்படலை. அவர்கிட்ட என் நண்பர் ஒருத்தர் கட்சிக்குள்ளே இருக்க ஒருத்தர் கேட்குறாருன்னா, நான் எல்லாம் போக வேண்டிய கட்சியா அது? என் மேலே அந்த கட்சி திணிக்கப்பட்டது காரணமே நம்ம கட்சி தான், நம்ம கட்சியில் இருக்க ஒரு சில பொறுப்பாளர்கள் தான். உண்மை. நீங்கள் இந்த பேட்டி வெளியே வந்தவுடனே அவர் கந்தசாமியே வெளியே வந்து சொல்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி கந்தசாமி மாதிரி பல பேர் அதாவது அவங்க போகிறதுக்கான, நானே சொல்கிறேன், எனக்கெல்லாம் இந்த கட்சியை விட்டு வெளியே வர்றதுக்கான எண்ணமே சுத்தமாக கிடையாது. நான் திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டேன்னா நான் நினைக்கா கடிதம் மூலியமாக நான் கேட்டேன், ஒருத்தர்கிட்ட கேட்டேன், முக்கிய பொறுப்பாளர் கட்சிக்குள்ளார. அவர்களே இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசாமல் கடிதமே போட்டுருக்கலாமே, என்ன கடிதம் போட்டு கூட வெளியேற்றிருக்கலாமே நீங்கள். உங்களுக்கு புரியுதா? ஒரு நோயாளி இந்த கருணை கொலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பண்ணிடுங்கன்ற அளவுக்கு நான் போயிட்டேன். நான் அப்போ எந்த அளவில் என் மனசு பாதிக்கப்படுற மாதிரி நடந்திருப்பேன். சரி, அதுக்கு என்ன ரிப்ளை வந்துச்சு? நான் கேட்குறேன், நானே இது விட நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் விடுங்க, நான் அண்ணன்ட்ட பேசுகிறேன் சொல்கிறேன். நான் தினமும் அண்ணனுக்கு வந்து செய்தி பகிரியில் அனுப்பிச்சி விடுவேன். தினமும் அண்ணனுக்கு பகிரியில் சொல்லுவேன். என்ன மாதிரி இருக்குது, நானும் என்னென்ன ஒரு 10 நிமிஷம் கேட்குறேன், என்ன போட்டேன்னா நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேசாமல் கட்சியை விட்டுக்கிட்டு நீக்கலாமல் அண்ணன்ட்ட கூட போட்டேன். நான் அண்ணன்ட்ட கூட சொல்லிட்டேன். அண்ணன்ட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. கடைசியாக நான் சார்ந்த இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளாரையே வந்து 2 தொகுதி தாம்பரம் பலாவது கலந்தாய்வு நடக்குது. அதுக்கு எனக்கு அழைப்பு இல்லை. முன்னெல்லாம் மண்டல செயலாளர் தான் வந்து அந்த தொகுதிகளை கூட்டி ஒரு தொகுதியாக அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, அலுவலக தலைமையிலேருந்து சொல்லுவாங்க, அதை கூட்டு வேணும்னா அண்ணன் ஒருவர் கலந்து எடுப்பார். என்னப்பா மகேந்திரன் இல்லை மாடு செல்ல கேட்பார். நான் எப்பவுமே என்னை முன்னிலைப்படுத்தி போய் எனக்கு அடுத்து இருக்கிறவங்களை எல்லாருமே முன்னிலைப்படுத்தியிருக்கேன். என்னை எங்கே ஒரு கொடிக்கம்பம் ஏற்றுறதுக்கு கூப்பிட்டா கூட நான் அந்த கொடிக்கம்பம் ஏற்றுறதுக்காக, அந்த வேலை செஞ்சதுக்காக அந்த வட்ட செயலாளரோ வட்ட பொறுப்பாளரோ இல்லை பகுதி பொறுப்பு யார் இருக்காலும் அவங்கள கூப்பிட்டு ஏற்ற சொல்லுவேன். நமக்கு உண்டான வெளிச்சம் 1000 இருக்கலாம், அந்த தம்பிக்கு யார் கொடுப்பா? இதுதான் லீடர்ஷிப். இதுல தான் கட்சி வளரும். கொள்கை ரீதியா ஒரு தடம் மாறிட்டாரு, பாதை மாறிட்டாரு. அவர் வந்து RSS ஆட்கள் உள்ள இருக்கிறாங்க, அந்த ஐடியாவுக்கு அவர் வந்துட்டாரு, பாஜக அவரை இயக்குது அப்படின்ற விமர்சனங்கள் எப்படி பாக்குறீங்க? யார் சொல்றது? ஜெகதீச பாண்டியன் அவருடைய அறிக்கையில சொன்னாரு. அவரு எப்படி அதை சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. அவரு எதை வச்சு சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. நான் திரும்பவும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த நினைவுபடுத்துறேன். நான் அதிகமாக மேல்மட்ட அரசியலில் என்னோட இதை கொடுக்க மாட்டேன். என் கூட களமாடுற இல்லை எனக்கு அடுத்த தொகுதியோ யாராக இருந்தாலும் சரி, அவனோட வேதனைனா அவனோட வலின்னா அடுத்தவங்களுக்காக போராடியே நான் வாழ்ந்தவன். நான் எனக்காகன்னு போய் எது கேட்டாலும் அண்ணன் செஞ்சு கொடுப்பேன். என்கிட்ட இருக்க பிரச்சனையே அண்ணனுக்கு என்னன்னாக்கா அடுத்தவனுக்காக தான் வந்து நிற்பேன். ஆனால் அந்த தம்பி கஷ்டப்படுறாருன்னா, அந்த சிக்கல் இருக்குன்னா அதை சரி பண்ணணும்னா கொள்ளணும், இதுக்கு தான் வந்து நிற்பேன். அடுத்தவங்களுக்கு நீதி பெற்று தரணும். இப்போ நான் அண்ணனோட என்ன பதிவு பண்ணி வச்சிருக்கேன், அண்ணன் என்னோட என்ன பதிவு பண்ணி வச்சிருக்காரு, நான் கேட்டுறேன், நான் உங்களை பேசணுன்ட்டு குறைந்தபட்சம் கேட்கவும் செய்கிறேன். அவங்கள என்ன பண்ணுவாங்க? ஏன் நாடாளுமன்றத்துக்கு இது எத்தனையோ நாடாளுமன்றங்கள் அண்ணனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லி எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள வாய்ப்பே கிடைக்காது. அப்போ கடைசி வரைக்கும் அவன் வந்து இப்படியே அடிமையாக இருந்து அப்படியே போயிடுவாங்க, வேலை செய்யறதுக்கு மட்டும் இருப்பானா. பொருளாதார அடிப்படையில் நிறைய எழுந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் அறிக்கையில் சொல்கிறீங்க. அந்த வருத்தம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, அது நான் என்ன சொல்லுவேன்னா, அது நிறைய வந்து நம்ம இழந்துட்டேன்னு அதை சொல்ல முடியாதது. அது நான் பிறந்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அது வந்து அதை செஞ்சேன். இந்த தமிழ் தேசியம் வளர்கிறதுக்கும்
வெல்வதற்காகவும் நான் வேலை செஞ்சேன்னு சொல்வேன். அதுக்காக நான் அதை இதில் பண்ணது ஒருபோதும் ஒரு பொட்டு வருத்தமும் கிடையாது எனக்கு. ஆனால் இந்த நேரங்கள் நம்ம கட்சிக்கு செலவு பண்ண பாருங்க. நான் மண்டல செயலாளர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 9 மணி நேரம் நீங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிற யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. மகேந்திரன்னா எல்லாரும் திட்டுவார், கத்துவார், எல்லாம் ஓடுவார். ஏன் திட்டுவார்னா அவங்களே சொல்லுவாங்க. ஒருபோதும் அவரோட சுய தேவைக்காக சொல்ல மாட்டார். அவர் அடுத்து நம்ம வேலை செய்து கட்சியை வளர்க்குறதுக்கு மட்டும்தான் சொல்லுவாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரங்கள்லாம் நம்ம செலவு பண்ணிட்டோம். அப்போ எனக்குன்னு ஒரு தனி தொழில் இருக்குது. அந்த தொழிலை நம்ம கவனம் செலுத்தலை. என் குடும்பத்தில் நான் நிறைய கவனம் செலுத்தலை. எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க கூட நேரத்தெல்லாம் நம்ம செலவழிக்க முடியல. ஒரு உறவினர்களோட திருமணம்னும் போது இப்போ என் மனைவி இருக்காங்க. அவங்க நினைப்பாங்க அவங்களோட என் கூட போகணும்னு நினைப்பாங்க. அது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்காது. இப்போ தவிர்க்க நிறைய குடும்பத்தை நம்ம தொடங்கின இடத்துக்கே வந்துட்ட மாதிரி உணர்றீங்களா? அதாவது நான் என்ன சொல்லேன்னா, நாம் தமிழர் கட்சி என்பது என்னன்னாக்கா, ஒரு தன்மானத்துக்காகவும் உணர்ச்சிகளுக்காகவும் இடம் கொடுக்குற அதுக்கு இடம் போகிற உறவுகள் தான் சேருவாங்க என்னை போன்றவர்கள். உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காதவன் எதையுமே சாதிக்க முடியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது அந்த பிரச்சனையை ஏற்றுக்கிறது ஒரு உணர்ச்சி. அதாவது அப்படி தான் நாங்கள்லாம் கட்சிக்குள்ளார செயல்படுறோம். அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக இப்போ அண்ணனாலையும் புறக்கணிக்கப்படுறோம். இங்கே இருக்கிற ஒரு சில பேரும் எனக்கு தகவல் சொல்லாமல் நான் சார்ந்த இப்போ 51 சட்டமன்ற தொகுதினா இதில் 80% கட்டமைப்பு என்னுடைய. அது மாறுதட்டி சொல்வேன். நாங்கள் இங்கே இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள், இந்நாள் பொறுப்பு நிறைய பேர் நான் தான் கட்சியில் இணைச்சி அவங்களுக்கெல்லாம் பொறுப்பு வாங்கி தரத்துக்காக நான் போராடினேன். அதாவது அந்தந்த குடும்பம்லாம் ஒரு மாபெரும் கட்சியில் இருந்தவங்களெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கட்சியில் சேர்த்துருக்கேன். சேர்த்து அவங்களெல்லாம் அந்த கட்சிக்குள்ளார இணைச்சி வேலை செஞ்சுருக்கேன். இப்போ எனக்கு இந்த 51 சட்டமன்ற தொகுதிக்கான கலந்தாய்வு பொறுப்பாளர் நியமிக்க வேண்டிய கலந்தாய்வு, அண்ணன் தலைமையில் நடக்க வேண்டிய கலந்தாய்வுக்கு எனக்கு தகவல் வரல. 40 நாடாளுமன்றத்தில் முதன்மை நாடாளுமன்றமாக திருப்பரங்குன்றம் நாடாளுமன்றம் இருந்தது. நீங்கள் விசாரிச்சுக்கலாம். 1,40,40,000 சொச்ச வாக்கு வந்தது இந்த 2024 இடத்துல. அதில் கொஞ்சம் பொறுப்பாளர்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் வாக்குகள்லாம் நிறைய வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகளும் உண்டு. அது மாற்று கருத்து இல்லாத ஒரு உண்மைதான். அது யாராலும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நான் தொடக்க காலத்துக்கு வந்துட்டேன்றதை விட அந்த ஏதோ ஒரு இழந்துட்ட தன்மானத்தை இழந்த ஒரு உணர்வு எனக்குள்ளார தோணுது. நீங்களே வேந்து விடா வீரம் மண்டியிடாத மானம் சொல்றீங்க. தன்மானத்தை இழந்ததுக்கப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் தன்மானத்தை இழந்துட்டோம். என்னால் திருப்பி எனக்கு அடுத்து இருக்கிறவன் பொறுப்பு வாங்கி கொடுக்க முடியாது, கொள்ள முடியாது, அவங்களுக்காக போராட முடியாது. என் கட்சிக்குள்ளார இருக்கவனுக்காக முதல்ல போராடுறேன். அதுக்கப்புறமா மக்களுக்கு நான் போராடணும். அவங்களுக்கே எனக்கு அந்த கட்சிக்குள்ளார நீதியை பெற்று தர முடியலன்னா அப்புறம் நான் யாருக்காக போராடி நீதியை பெற்று கொடுப்பேன்? இப்போ அடுத்த கட்டமா நாம் தமிழரோட நகர்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது தெரியல. அது அண்ணன் தான் முடிவு பண்ணி எடுத்துட்டு போகணும். நான் என்ன சொல்வேன்னா, இது போன்ற ஒரு சிக்கல்கள் வராமல் அண்ணன் அதை கவனம் செலுத்தி இவனை நீக்க சொல்கிறாங்களா, இவன் மேலே குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்களா, குற்றம் சொல்பவர்களே கேளுங்க ஏன் சொல்கிறாங்க. சிலதெல்லாம் வியூகம் அமைச்சு வேலை செய்கிறாங்க, வியூகத்தோட வேலை செய்கிறாங்க. இதான் ஒன்று. ஒருத்தரை நீக்கணும், ஒருத்தரை புறந்தள்ளணும், ஒருத்தரை புறக்கணிக்கணும், ஒருத்தரை அவமானப்படுத்தணும்னா வியூகம் அமைத்து வேலை செய்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு நினச்சிங்கன்னா வேலை வெட்டியெல்லாம் கிடையாது. காலையில் எந்திரிப்பாங்க, நேராக அலுவலகத்துக்கு போய் உட்காந்துப்பாங்க, 3 வேளை அங்கேயே சாப்பிடுவாங்க. மாசமான கட்சிக்குள்ளாரையே ஒரு சில பொருளாதாரத்தை ஈட்டிக்கவும் செய்கிறாங்க. இவர்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அண்ணன்ட்ட இல்லாத பொல்லாத சொல்கிறாங்க. அண்ணனும் அதை கேட்டுக்கிறார். ஒரு தலைவருக்கு தெரியாது அது அண்ணன் புரிஞ்சுக்கணும். அண்ணன் தான் உணரணும். அது இவனை கேட்குறோமே, அவனை கூப்பிட்டு கேட்போமே, ஏன் இவர் சொல்கிறத கேட்கணும் நம்ம? அப்படி அவனை கூப்பிடுப்பா, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு சில இடங்களில் கேட்குறாரு, ஒரு சில கேட்கலான்னு முடிவு பண்ணாலும் அது அழகாக ஒரு அலைபேசி எடுக்கலைன்னு, ஒரு கைபேசி எடுக்கலைன்னு, அது அணைச்சி வைக்கப்பட்டிருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, சொல்லி அதை கடத்துறாங்க. இப்போ ஒருத்தர் பேசியே இருக்க மாட்டார், ஒருத்தர் பேசுவார், அந்த பேசுகிறதே அதை பதிவு செஞ்சு எடுத்துகிட்டு போய் காட்டுறது இங்கே தான் நடக்குது. இந்த கட்சியில் தான் நிறைய நடக்குது. ஒருத்தர் காட்டி கொடுக்கறது, ஒருத்தர் இது பண்ணுறது இங்கே தான் நடக்குது. கட்சிக்குள்ளேயே ட்ராப்ல சிக்க வைக்கிறது இல்லை, பாஜகவில் தான் அப்படி செய்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். நீங்கள் இப்போ பாஜகன்னு சொன்னீங்க, அந்த ஒரு அந்த கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை கூட ஒரு பேட்டியில் சொல்கிறாரு,
இப்போ கட்சியிலேருந்து அவர் வெளியே போயிட்டாரு, அந்த கட்சிக்கு போயிட்டாருன்னும்போது, ஆமாம் அவர் இருந்தார், நல்லா வேலை செஞ்சார். அது மாற்று கருத்து இல்லை, அது உண்மைதான் அது. அவர் நல்லா வேலை செஞ்சார், அவர் போயிட்டாரு. எங்கே இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல நானும் ஒரு தவறு செஞ்சுருக்கலாம். அவருக்கு என்ன சிக்கல் இருக்கோ நான் அவரால் வேணால் கவனம் செலுத்தி அது சரி பண்ணியிருக்கலாம். நானும் தவறு செஞ்சது தான் நானும் அதை நினைக்கிறேன் அப்படின்னு அவர் கூட சொல்லியிருக்காரு. இல்ல அப்ப அண்ணாமலைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி சீமான் கிட்ட இல்லையேன்னு ஃபீல் அப்படி பண்றீங்களா? இல்ல. நீங்க வந்து அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நான் தான் சொல்றேன், அண்ணன் கூட இருக்கிறாங்க, ஒரு சில பேர் இருக்காங்க. அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பா அண்ணன் வந்து சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு காலையில அண்ணன்ட்ட பேட்டி கேட்குறாங்க. இப்போ அண்ணன்ட்ட ஏதாவது சொல்லி வச்சிருக்காங்க. அவர் சொல்றாரு, மகேந்திரன் போயிருக்காருன்னதுக்கு அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. அந்த தேவை வந்து எனக்கு என்ன தேவை இருக்கும், எனக்கு என்ன தேவை இருக்கும், தம்பி இருந்தா நான் அண்ணன்ட்ட குறைந்தபட்சம் எதிர்பார்க்க, குறைந்தபட்சம் எதிர்பார்ப்பாரு. தம்பி இருந்தா நல்ல வேலை செஞ்சுவான், நல்ல கெட்டிக்காரன், நல்ல வேலை செய்வான், ரொம்ப நெருக்கமான தம்பி தான். போயிருக்கான், இது என்ன மன உளைச்சல், எதுக்காக போனான்னு தெரியல, அதை நான் கூப்பிட்டு கேட்குறேன்னு சொன்னா, என்னடா அண்ணன் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு என்னால் வீட்டில் தூங்க முடியாது, கிளம்பி போயிடுவேன். நான் அப்படி பேசும்போது நான் சொன்னேன் இல்லையா, நான் தள்ளப்படுறேன் அந்த இடத்துக்கு, நான் வந்து அந்த இடத்துக்கு நான் தள்ளப்படுறேன். நான் அது எப்படி சொல்லணும், பர்பஸான்னு சொல்கிற மாதிரி. அது அண்ணா அதை சொல்லாமல் இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நான் அது இந்த நேரம் நான் வந்து முன்னாடி உட்காந்துருப்பேன்னு கூட தெரியாது. உங்களுடைய அடுத்த கட்ட பயணமா என்ன இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது? எதை பற்றியும் நான் யோசிக்கலை, எதை பற்றியும் நான் யோசிக்கலை. அதை வந்து யோசிக்காமல் நான் வந்து காலம்தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த அரசியல் நான் பேச்சு இந்த ஞானி மாதிரி பேச விருப்பப்படுறேன். தற்சமயம் என்னோட தொழிலையும் என்னுடைய பொருளாதாரத்தையும் என்னோட குடும்பத்திலையும் கவனம் செலுத்தணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அது பார்ப்போம், அது எப்படி போகுதுன்னு தெரியல. எனக்கு எப்படி மனசு மாறுமா மாறாதுன்றது தெரியல. இருக்கிற இந்த சிக்கல்லேருந்து வந்தாலே பெரிய இதுவாக நினைக்கிறேன். இப்போ இருக்கிற மன உளைச்சல்லேருந்து நான் வெளியே வந்தாலே அதுவே எனக்கு போதும்ன்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய அடுத்தடுத்த பயணங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.